நல்ல காற்று இன்னைக்கு மார்னிங். அம்மா இன்னைக்கு என்னம்மா சமையல் நம்ம வீட்டில்? ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக இருக்கும். என்னோட ஃபேவரட் ஸ்பாட்னா இங்கே தான். இப்போ நான் போன கடை வந்து பார்த்தீங்கன்னா தென்னூரியா இருக்கு. இவ்வளோ பறிச்சிருக்கோம், இன்னும் நிறையா நல்லா ஆவி பறக்க பறக்க சூடாக லெமன் டீ. ஐயா வந்து பாருங்க நிறைய காய்ச்சிருக்கா அழகா. அம்மா இன்னைக்கு என்னம்மா சமையல் நம்ம வீட்டில்? வடை, சாம்பார், சட்னி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கேவா? ஆமாம். சூப்பர் சூப்பர். வடைக்கு மாவெல்லாம் அரைச்சாச்சு. சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சிருக்காங்க. நல்ல காற்று இன்னைக்கு மார்னிங்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. 2 நாளாக வந்து வெயிலே இல்லை, ஒரு மாதிரி மழை வர மாதிரியே இருந்துச்சு. ஓகே, சங்குப்பூ எங்கெல்லாம் வந்து போட்டுருக்கு பாருமா. அது ஒரு செடி இருந்ததுன்னா போதும், நிறைய வந்துடும். ப்ளூ கலர் ஒன்று தக்காளி. இது அன்னிலேருந்து அப்படியே தான் இருக்கு இந்த தக்காளி. வாவ். பச்சை மிளகாய் செடி இங்கே ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. அதில் காய் இருக்கு பாரு. எங்கம்மா? இதோ அந்த பச்சை மிளகாயிலேயே. ஆமாம், பச்சை மிளகாய் பொரிக்கணும். இதுலேயும் நிறையா இருக்குது, இதுலேயும் இன்னைக்கு வேணாம், ஒரு 2 நாள் ஆகட்டும். நேற்று தான் ஒரு 1/2 கிலோ மிளகா பறிச்சோம். இருக்கு. பறிச்சோம்னா தான் வரும், இல்லைன்னா வராது. நார்த்தங்காவை பிடிச்சிடலாமா? பறிச்சுடு. இங்கே பாருங்களேன், நார்த்தங்காய் எப்படி ஆயிடுச்சு மலைக்கு. இங்கே க்ளோஸ் அப் வாங்கலாம். ஒரு மாதிரி ப்ரௌன் ஆயிடுச்சு அப்படின்னா வீணா போயிடும். அதனால நம்ம இன்னைக்கு வந்து நார்த்தங்காய் வந்து பறிச்சிடலாம். இந்த நார்த்தங்காய் வச்சு அம்மா ஒரு ஸ்வீட் பச்சடி ஒன்று செய்வாங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பாவோட ஆல் டைம் ஃபேவரட்டே வந்து அதுதான். அது இருந்துட்டா போதும், அப்பா அது வேற சைட் டிஷ்ஷே எதிர்பார்க்க மாட்டாங்க. வாசனையை பாருமா, நல்ல ஸ்மெல்லு, நல்ல ப்ளசண்டான ஒரு ஸ்மெல்லு. எனக்கு இதை விட அங்க குட்டி ஆரஞ்சு நம்ம வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து வர அந்த ஸ்மெல் இல்ல. இது நல்ல ப்ளசன்ட் ஸ்மெல். அந்த ஆரஞ்சு பேர் என்ன நான் மறந்துட்டேன். எந்த ஆரஞ்சு? கும்குவாட். அங்க வச்சிருக்கோம்ல. இன்னொன்னு குட்டி வச்சிருந்தோம்லடா, அது எங்கடா? அது அங்க காய் இவ்வளவு பறிச்சிருக்கோம், இன்னும் நிறைய இருக்கு. கூட பத்தவே இல்லை. இன்னும் கீழே போயிட்டு பெருசா ஏதாவது பாத்திரம் எடுத்துட்டு தான் பிடிக்கணும். இதுவே எப்படியும் 10 காய்க்கு மேல வந்துருக்கலாமா? 10-15 காய் இருக்கும். இன்னும் எப்படியும் ஒரு 30 காய் இருக்கும் மரத்துலயே. நிறைய இருக்கு, இன்னும் அதுக்குள்ளெல்லாம் வேற இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் பூ. இது வந்து தனுஷ்கோடி இருக்குல்ல, அங்கே ரோட் சைட் ஃபுல்லாக நிறைய பூத்துருக்கும் இந்த சீசனுக்கு. மித்த வருஷம் ஃபுல்லாக வந்து பூக்காது, இந்த சீசனுக்கு வந்து பூக்கும். அதுலேருந்து ஒரு சின்ன கட்டிங் தான் கொண்டு வந்து வச்சோம். அது எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க. இதுவும் வந்து ஒரு கொடி டைப்பில் தான் இருக்கும். ஒரு பூ காட்டுறேன் பாருங்க. அம்மா ட்ரெஸ்ஸை பிடிச்சிருக்கிறான். அப்பா, இந்த வாடாமல்லி பூ ஃபுல்லாக அந்த சைடு இருக்கு பாருங்க. இந்த சைடே ஃபுல்லாக அப்படியே வயலட் கலரில் சூப்பராக இருக்கும். அது அன்னைக்கே பூத்துருந்துச்சுமா, ரோஸு நிறையா இருந்துச்சு. கத்திரிக்காய் பூ விட்டுருக்கு, தெரியுதா? கத்திரிக்காய் அங்கே பாருங்க பூ விட்டுருக்கு. இங்கே வந்தாலே மார்னிங் அந்த டேவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக இருக்கும். என்னோட ஃபேவரட் ஸ்பாட்னா இங்கே தான். நிறைய டைம் எனக்கு வந்து கொஞ்சம் மைண்டு டல்லாக இருக்குது, இல்லை ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அதுவும் இன்னும் 10 o'clock மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வரும். அதுவும் பர்டிகுலரில் இங்கே உட்காரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நிறைய கிரேப்ஸ் இருக்கும். ஸோ வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து உட்காந்துட்டு கீச்சுன்னு கத்திட்டு அந்த சவுண்ட்லாம் கேட்குறப்பே மைண்டுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும்.
இந்த பைனாப்பிள் செடி நான் ரொம்ப வீடியோவுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், அப்போலேருந்து இப்படியே தான் இருக்குது. பட் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இப்போ ஃப்ரெஷ்ஷாக லீவ்ஸ் வருது. ஆக்சுவலாக நாங்கள் என்ன நினச்சோன்னா, பைனாப்பிள் வந்து சாயிலுக்கு அடியில் தான் இருக்கும் வளரும் அப்படின்னு நினச்சோம். பட் ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது வந்து மேலேக்கா தான் இந்த போர்ஷனில் தான் வந்து வரும் அப்படின்ட்டு. ஸோ எப்படியும் ஒரு 7 months கிட்ட ஆகிருக்கும். வருதான்னு பார்ப்போம். இன்னும் பாதி வந்து காட்ட முடியலை. நான் கீழே போகிறேன், அப்பா வந்துட்டாங்க, காஃபி கொடுக்கணும். ஸோ கீழே போயிட்டு மித்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், வந்து நான் கேர்டு வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ டெய்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் கேர்டு தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அசிடிட்டி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து நல்லா புளிச்ச தயிர் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த புண்ணெல்லாம், வயிற்று புண்ணெல்லாம் வந்து சரியாயிடும். சீக்கிரம் அசிடிட்டி வந்து ஹீல் ஆகிடும். சூப்பராக கொதிக்க கொதிக்க வடை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. டயட்டில் இருக்கிறப்போ வடையெல்லாம் சாப்பிடக்கூடாது தான். பட் வடையை பார்க்குறப்போ டெம்ப்டிங்காக இருக்குதான், ஆனாலும் சாப்பிட மாட்டேன். இந்த டயட்டில் இருக்கிறப்போ நம்ம டெம்ப்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா நம்மளை சுற்றி இருந்துட்டு தான் இருக்கும். பட் நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோலாக சாப்பிடாம அதுலலாம் வெளியே வந்துடணும். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி சூப் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வடை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக உடுப்பி சாம்பார் வந்து ரெடி ஆகிருக்கு. நல்ல கமகமன் வாசனையோட உடுப்பி சாம்பார் வித் சூப்பராக வடை. சில நாளில் நமக்கு வந்து குக்கிங் பண்ணணும் அப்படின்னே தோணவே தோணாது. ஆனால் அதையும் மீறி லஞ்சுக்கெலாம் வந்து சில சைட் டிஷ் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்ல. அப்போ நான் சொல்கிற ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து குயிக்காக ஒரு 5 minutesல வந்து நம்ம செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பொலியாக இருக்கும். எஸ்பெஷலி சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ், ரசம் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். 5 minutes கூட ஆகாது, அதை விட குறைவான டைம் தான் ஆகும். ஆனால் குயிக்காக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ மண் சட்டி வச்சாச்சு, ஸ்டவ்வும் ஆன் பண்ணிக்கலாம். மண் சட்டி வந்து ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளி ஆகும். பட் ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம டக்குன்னு வந்து குக்கிங்கை முடிச்சிடலாம். இப்போ மண் சட்டி வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கிங் ஆயில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சோன்னு ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மீல் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரில் போட்டு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியோடு எடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். ஸோ தண்ணி நல்லா வந்து பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி ட்ரையாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த மீல் மேக்கரை வந்துட்டு கருவேப்பிலோடு சேர்த்துடலாம். இப்போ மசாலா பொடிஸ் வந்து சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரமாக வைக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கணும். நான் வீடியோ எடுக்கிறதுனால அதிலேயே பார்த்துட்டு எடுக்கவும் அந்த ஸ்டெப்பை வந்து மறந்துட்டேன். இப்போ வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா கருவேப்பிலை சேர்க்குறப்பயே இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மட்டன் சுக்கா டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்லேயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ வந்து சைட்லேயே காலிஃப்ளவர் 65க்காக அம்மா வந்துட்டு காலிஃப்ளவரை வந்து பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு பொடி வந்து வாங்கிட்டு வந்தாங்க அவங்க வீட்டுக்கிட்ட கடையிலேருந்து. அது பேர் என்னன்னு தெரியல, அந்த பேரை மட்டும் கரெக்டாக கட் பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிவலிங்கம் பிராண்டு. இது வந்து காலிஃப்ளவர் 65, சிக்கன் 65லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு இந்த பொடியை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மீல் மேக்கர் சுக்காவும் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், சூப்பராக காலிஃப்ளவருக்கு வந்து மேரினேஷனுக்காக மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை வாஷ் பண்ணது பேலன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதையும் வந்துட்டு இந்த சுக்கா மேலே அப்படியே வந்து போட்டு விட்டுடலாம். நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வந்து நிறையா சேர்க்குறது ஹீமோக்ளோபினுக்கு நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. சூப்பராக சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதுதான் சூப்பரான சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் வந்து மேரினேஷனுக்காக பண்ணி வச்சுருக்கோம். நம்ம சாப்பிட்றப்ப அதை வந்து சூடாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30. அம்மா வந்துட்டு எனக்கு மஷ்ரூம் சூப் வந்து வச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ மார்னிங் ஒரு சூப் எடுத்துப்பேன். அப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக்கு வந்து சுண்டல் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூப் எடுத்துப்பேன். இன்றைக்கி மஷ்ரூம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால மஷ்ரூம் வச்சுட்டு இந்த மாதிரி சூப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸுக்கு வந்துட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் வந்து போயிட்டு வந்துடலாம். கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ நான் போன கடை வந்து பார்த்திங்கன்னா தென்னூர் இறக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து இந்த 90s கிட்ஸோட சாக்லேட்ஸ்லாம் இருக்கும். இது வந்துட்டு ஜவு மிட்டாய். இது வந்து ஒரு பேக்கெட்டே வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் தேங்காய் பர்பி. அதுலேயே 2 டைப்ஸ் ஆஃப் தேங்காய் பர்பி. இது ஒரு டைப்பு. அப்புறம் இது ஒன்று. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல்லையும் கொடுப்பாங்க, ரீட்டெயிலையும் கொடுப்பாங்க. ப்ரைஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் அனதர் ஒன் திங், இது கடை பேர் வந்துட்டு ரெங்கநாயகி பட்டாணி கடை. இங்கே வந்து 19s கிட்ஸோட எல்லா சாக்லேட் வெரைட்டிஸும் அவைலபிளாக இருக்கும். அண்ட் பட்டாணி வகைகள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். டைம் வந்து வந்துடுச்சு. நம்ம மார்னிங்கும் வந்து 2 சூப்பு குடிச்சிட்டு வந்தோமா, அதனால் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இன் பிட்வீன் இப்போ வந்துட்டு ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லெமன் டீ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கே தில்லைநகரில் வந்து ஆலிஃப் டீ ஸ்டால்னு ஒரு ஸ்டால் இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருந்துகிட்டே இருக்கும். டீக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ். சூப்பராக டீ எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. எனக்கு இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா லெமன் டீ. ஸோ லெமன் டீ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ டீயை குடிச்சிட்டு தான் நம்ம வந்து ரிலையன்ஸ் போக போகிறோம். நல்லா ஆவி பறக்க சூடாக லெமன் டீ வந்து வந்துருச்சு. அதில் 2 மின்ட் லீவ்ஸும் போட்டிருக்காங்க அழகா ஃபார் ஃப்ளேவர். எந்த கலர் எடுக்கட்டும்? ஏதாவது உனக்கு பிடிச்ச கலர் எடு. பாபா கலர் ஆரஞ்சு எடுத்துட்டேன். நம்ம நூலா வருது. இது எவ்வளோ? 300. அப்பா எதுவும் ஆஃபர் இருக்கா? 300க்கு துண்டா? நோவே. அது அங்கேயே இருக்கட்டும். வாங்க நம்ம போவோம். ப்ராக்கோலி எப்போவுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சின்ன சைஸ் இல்லை, அது பூச்சி அடிச்சிருக்கு. சின்ன சைஸாக எடுங்க. அழகா இருக்குல்ல ப்ராக்கோலி.
ரிலையன்ஸில் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்பயே ஐ காட் அ கால், அந்த மாதிரி கெஸ்ட் வராங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு, சரி வீட்டுக்கு வர வழியிலே வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். எனக்கு இந்த கேக் பர்சனல் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருப்பாங்க க்யூட்டாக, போத் இன்டோர் அண்ட் அவுட்டோர் பிளான்ட்ஸ். ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் கேக்கெலாம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்தோம். கரெக்டாக கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. தென் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நீட்டாக பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் போயிருந்துச்சு. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.